الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبالسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزوة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: باب من قال إن الإيمان هو العمل لقول الله تعالى: وتلك الجنة التي أورثتموها بما كنتم تعملون. இந்த ஆயத்தில் துஹூல ஜன்னத் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு அமல் காரணமாக இருக்கிறதுன்னு சொல்லி மேம்போக்கா பார்த்தா தெரியுது. பிமா குந்தும் தாமலும், நீங்கள் அமல் செய்து கொண்டிருந்தீர்களே அதன் காரணமாக சொர்க்கலோகம் உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லி. ஆனால் இதே புகாரியிலே ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க: லன் யதுகுல அஹதுக்கும் அமலுல் ஜன்னா, உங்களில் ஒருவர் அவருடைய அமல், லன் யதுகில அஹதக்கும் அமலுல் ஜன்னா, உங்களில் யாரையும் அவருடைய அமல் சொர்க்கத்திற்கு நுழைய வைக்காது. நம்ம அமலை கொண்டெல்லாம் சொர்க்கலோகத்துக்கு போக முடியாதுன்னு அல்லாஹுடைய ஃபضலை கொண்டு தான் போக முடியும் என்று நபி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆயத்து பிமா குந்தும் தாமலுன்ற ஆயத்து ஒன்றை சொல்கிறது, ஹதீஸை ஒன்றை சொல்கிறது என்ற ஒரு இஷ்கால், ஒரு முரண் தருகிறது. இதுக்கு ஜவாப், பிமா குந்தும்ல இருக்கிற பாவ சபபியத்துக்கு என்று சொல்லக்கூடாது. உங்களுடைய அமலின் காரணமாக, இப்போ முலாபசத்துக்காக வேண்டி, எதற்காக வேண்டி? முலாபசத்துக்காக வேண்டி உங்களுடைய அமலோட நீங்களும் போங்க, உங்களுடைய அமலம் உங்களோட வரும் என்று சொல்லிட்டா ஹதீஸுடைய வேலையை செய்யும், ஆயத்துடைய வேலையை செய்யும். நம்மளும் போவோம், நம்முடைய அமலம் வரும். நம்முடைய அமலம் போவோம், நம்மளும் போகவும். பா என்பது சபபியத்துக்குன்னு சொன்னால், முசப்பபு சபபின் காரணமாக அமையும், காரணத்துக்கு பின்னால் காரியம் அமையும். ஆகவே அமல் என்கிற காரணத்தை கொண்டு சொர்க்கலோகம் புகுதல் என்கிற ஒரு காரியம் நடைபெறுகிறதுன்னு சொல்லி. ஆனால் முலாபசத்துன்னு சொன்னால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் வேலை இல்லை. உங்களுடைய அமலோடு நீங்கள் சொர்க்கத்துக்கு போங்க, அல்லது உங்களுடைய அமலுடைய சவாபோடோ
அதனுடைய பயனோட சொர்க்கலோகத்திற்கு உரிமையாளராக நீங்கள் ஆயிருக்கிறீங்க என்ற நிலை ஏற்பட்டுவிடும். ரெண்டாவது ஒரு இஷ்கால் இந்த இதில் வருகிறது. அவுரஸ்துமுஹான் இருக்கு, ஊரிஸ்துமுஹான் இருக்கு. வராசத், சொர்க்கலோகத்தை உங்களுக்கு வராசத்தாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வராசத்து என்றால் என்ன? சொத்து ஒரு ஆளுக்கு சொந்தமாக இருந்து அவர் மௌத்தா போயிட்டாருண்டா, மௌத்தா போனதுக்கு பின்னால் அவருடைய வாரிசுகளுக்கு கிடைக்கும். வீடு அத்தாவுக்கு சொந்தம், அத்தா மௌத்தா போயிட்டாரு, புள்ளவனுக்கு கிடைக்கும் வாரிசின் அடிப்படையில். சொர்க்கலோகம் யாருக்கும் சொந்தமானதாக இல்லையே. அப்படி இருக்கும்போது ஊரிஸ்துமுஹா என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சொர்க்கலோகம் முற்றிலுமாக 100க்கு 100 அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. இது ஒரு தஸ்பீஹ், வராசத்தோடு இது ஒப்பிடப்பட்டு, எப்படி வராசத்தின் மூலமாக கிடைக்கிற சொத்து கண்டிப்பாக கிடைக்குமோ, அதில் மாற்று கருத்தே இல்லையோ, அதே மாதிரி சொர்க்கலோகம் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருந்தால் அது உங்களுக்கு கரெக்டாக கண்டிப்பாக கிடைக்கும் என்பதைத்தான் ஒப்பீடாக சொல்லியிருக்கிறான் என்பது ஒரு பதில். ரெண்டாவது, பொதுவாக காஃபிர்களுக்கும் சொர்க்கலோகம் இருந்துச்சு, முஸ்லிம்களுக்கும் சொர்க்கலோகம் இருந்துச்சு. ஆனால் காஃபிர்கள் ஈமான் கொள்ளாததின் காரணமாக அவங்களுக்கு அந்த சொர்க்கலோகம் கிடைக்காம அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சொர்க்கலோகத்தை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்துட்றாங்கிறதுனால ஊரிஸ்துமுஹா என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பது ஒரு பதில். ஒவ்வொரு மனிதனுக்கும் சொர்க்கத்திலையும் இடம் இருக்கிறது, நரகத்திலையும் இடம் இருக்கிறது. முஸ்லிம்களுக்கும் நரகத்தில் இடம் இருக்கிறது, காஃபிர்களுக்கும் சொர்க்கத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் தகுதியுள்ள நபராக இல்லைன்னா அது முஸ்லிம்களுக்கு போயிடும். அதே மாதிரி நரகத்தில் இருக்கக்கூடிய இடம் காஃபிர்களுக்கு போயிடும். ஆகவே இவங்க இடம் அவங்களுக்கு போயிடுச்சு, அவங்க இடம் இவங்களுக்கு போயிடுச்சுங்கும் போது ஊரிஸ்துமுஹா இந்த கோணத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். இந்த ஹதீஸ் தெளிவாக தருகிறது. இந்த ஆயத் ஈமானின் மீது அமலை சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி, அதில் உள்ள ஹதீஸ் என்ன? பிஹி கால ஹதஸனா அஹ்மது இப்னு யூனுஸ் முஹம்மது இப்னு இஸ்மாயில் கால ஹதஸனா இப்ராஹீம் இப்னு சஅத் கால ஹதஸனா இப்னு ஷிஹாப் அன் சயீத் இப்னு முஸய்யிப் அன் அபீ ஹுரைரா அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஇல ஐயுல் அமலி அஃபலு, கேட்கப்பட்டது எந்த அமல் மிக சிறந்தது என்று சொன்னார்கள் நபி, ஈமானும் பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ஈமான் கொள்வதுண்டான். கீழ சும்ம மாதா, அடுத்து எது என்று கேட்கப்பட்டது, அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். மூன்றாவதாக சும்ம மாதா கால ஹஜ்ஜுன் மப்ரூர் என்றான். முதல்ல ஒரு தொடர்பை சொல்லியிருக்கிறேன். ஈமானும் பில்லாஹி வ ரசூலிஹி நம்மிடத்தில் இருக்கும். நம்மிடத்தில் வந்தால் அது போதாது, மற்றவங்கள்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்.
நம்மை படைத்த அல்லாஹ்வை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம், உலகத்தை படைத்த அல்லாஹ்வை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த நிலையை, இந்த ஹக்கை, இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லும்போது ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். அதுதான் அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். அடுத்து மூணாவதாக ஹஜ்ஜுன் மபரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். எந்த தப்பும் இல்லாமல், தவறும் இல்லாமல் அல்லாஹ் சொன்னபடி கரெக்டாக செஞ்ச ஹஜ். இதுவும் தனி சிறப்பை பெறுகிறது. மிக சிறந்த என்ற பட்டியலிலே ஈமான் வருவதை போன்று, ஜிஹாத் வருவதை போன்று ஹஜ்ஜுன் மபரூர் உலகளாவிய முறையில் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் உலக முஸ்லிம்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி எந்த நிறமாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும், எந்த கண்டமாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும் ஒன்றுபட்டு அல்லாஹுவை வணங்குவது தான் ஹஜ். இதற்கு ஈக்குவலாக வேறு எந்த அமலும் இல்லை. ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு கோணம் இருக்கிறது. அந்தந்த கோணத்தில் அதற்கு சிறப்புகள் இருக்கின்றன. ஆனால் ஹஜ்ஜுடைய சிறப்பு என்ன? உலக முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒரே இடத்திலே ஓரிடத்திலே இபாதத் செய்வது தான் ஹஜ். இதுக்கு முந்தைய உள்ள பாபுகளில் தௌபாவை பற்றி சொல்லப்பட்டுச்சு, இகாமத்து ஸலாத்தை பற்றி சொல்லப்பட்டது, ஈதா ஸகாத். அது எல்லாம் அமல் தானே. பாடமாக ஈமானுடைய பாடங்களில் ஒவ்வொரு அமலையாக சொல்லிக்கிட்டு வராங்க. ஆகவே அமல் வேற அல்ல, ஈமான் வேற அல்ல, ஈமான் தான் அமல், அமல் தான் ஈமான் என்கிற அந்த கோட்பாடில் இமாம் புகாரி இருக்கிறார். தௌபா என்பது கல்புடைய அமல். மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டால் தான் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கிடைக்கும். ஃபைன் தாபு. இதுக்கு முந்தி உள்ள பாடம். அடுத்து இகாமத்து ஸலாத்தும் ஈதா ஸகாத்தும் ஆமாலுல் ஜவாரி, அவை எங்கள் உறுப்புகளால் செய்யப்படுகின்றது. அதே அடிப்படையில் தான் இந்த பாபுலையும் அமல் சம்பந்தமாக வந்திருக்கிறது. இமாம் புகாரியுடைய அசல் மக்சது என்ன? யார் ஈமானே பசீதா என்று சொன்னாங்களோ, அதுக்கு ஜுசு இல்லைன்னு சொன்னாங்களோ, அவங்களுக்கும் ஒரு விதமான மறுப்பு. இதை பாருங்க, ஜுசு இருக்குகிறது, இதெல்லாம் ஈமான் பட்டியலில் வருதுன்னு சொல்லி. இன்னொரு கூட்டம் ஈமான் அமலே தேவையில்லைன்னு சொன்னாங்க, முர்ஜியாக்கள். அவங்களுக்கும் மறுப்பு. ஆகவே நம்ம சொல்லிட்டோம், எங்களை பார்த்து நீங்கள் மறுப்பதற்கு சாத்தியமே இல்லை. நாங்கள் 100க்கு 100 ஜுசு இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கிற ஆள். நஃப்சுல் ஈமான் என்றும் காமிலுல் ஈமான் என்றோம். நஃப்சுல் ஈமானுக்கு ஜுசு இருக்குதான்னு சொல்லி நாங்கள் நோண்டி உங்கள்கிட்ட கேட்டால் கடைசியில் நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஆக இப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் காமிலுல் ஈமானுக்கு. நாங்களும் அதை ஏற்றுக்கிறோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இவைகளெல்லாம் இருந்தால் 100 மார்க்கு கிடைக்கும் ஈமானில். இல்லைன்னா என்ன செய்யாது, கிடைக்காது. இந்த ஹதீஸ் இந்த 8வது பக்கத்தில் வந்திருக்கிறது. இதே புகாரியில் கிதாபுல் மனாசிக்கில் 206வது பக்கத்தில் வரும். இமாம் முஸ்லிம் கூட தங்களுடைய கிதாபில் ஈமான் பாடத்தில் சொல்லியிருக்கிறாங்க. பல கிதாபுகள்லையும் இருக்குது.
பல தடவை சொல்லியிருக்கிறோம். நபி அவர்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி, எந்த அமல் சிறந்தது, உயர்ந்தது, உன்னதமானதுன்னா நபியுடைய பதில் பலவாறாக இருந்திருக்கிறது. ஆகவே அந்தந்த நேரங்கள், அந்தந்த காலங்கள், அந்தந்துடைய கோணங்கள், இதை பொறுத்து, நபரை பொறுத்து, காலங்களை பொறுத்து, அவசியத்தை பொறுத்து நபி சொல்லியிருப்பாங்க. ஒரு நேரத்தில் ஒன்று கட்டாயமாக இருக்கும், இன்னொரு நேரத்தில் இன்னொன்று கட்டாயமாக இருக்கும். அப்போ இஃப்திலாஃபு சாயிலின், கேட்பவர்கள் மாறுபட்டவங்களாக இருப்பாங்க. இஃப்திலாஃபே ஹாலாத், நிலைமைகளும் மாறுபட்டதாக இருக்கும். இஃப்திலாஃபே ஜமான், காலமும் மாறுபட்டதாக இருக்கும், இடமும் மாறுபட்டதாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பதில்கள் வரும். பாபுன் இதாலம் யகுனில் இஸ்லாமு அலல் ஹகீகா வகான் அலல் இஸ்திஸ்லாம் அவில் ஹவுஃபி மினல் கத்ல். இஸ்லாம் ஹக்கீகத்தின் மீது இல்லை என்றால், இஸ்லாமும் ஈமானும் ஒன்றும் என்கிற நிலையில் உள்ளவங்க இமாம் புகாரி. எப்போ ஒன்று? இஸ்லாம் அதனுடைய யதார்த்தமான அர்த்தத்தை கொண்டிருந்தால் ஈமான் வேறு அல்ல, இஸ்லாம் வேறு அல்ல. இதுக்கு மாறாக கானாலல் இஸ்திஸ்லாம், வெளிப்படையில் மட்டும் கீழ்ப்பணியுதல் என்கிற அர்த்தத்தில் இருந்தால், இஸ்லாம் என்றால் வெளித்தோற்றத்தில் உள்ளார எப்படி இருந்தாலும் நல்லதுங்க, உங்கள் பேச்சை கேட்குறாங்க எங்களை சொல்லிட்டு இதயத்தில் வெறுப்புணர்வை உண்டாக்கி கொண்டு கீழ்ப்பணிந்தான்னு சொன்னாலும் அது இஸ்திஸ்லாம். வெளித்தோற்றத்தில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வெளித்தோற்றத்தில் மட்டும் கீழ்ப்பணியுதல் என்று இருக்குமையானால், அவில் ஹவுஃபி மினல் கத்ல், உயிருக்கு பயந்து. நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கலைண்டா கொண்டுடுவானுவோ, மெஜாரிட்டியாக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, நம்ம மைனாரிட்டியாக இருக்கிறோம், நம்ம உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, பொருளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்காக ஃபார்மாலிட்டி முஸ்லீமாக இருந்தால் அந்த இஸ்லாம் அல்லாஹ் இடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டார். இந்த இதாலம் யகுனில் இஸ்லாமு அலல் ஹக்கீகா என்கிற ஷர்த்துக்கு ஜவாபு போக்கப்பட்டிருக்கு. அதற்கு எந்த மோத்தபரும் இல்லை. அது அல்லாஹ் இடத்தில் அங்கீகரிக்கப்படாதுன்னு நம்ம வச்சுக்கணுங்க. இஸ்லாம் என்பது யதார்த்தமான அர்த்தத்தில் இல்லாமல் வகானாலல் இஸ்திஸ்லாம், வெளிப்படையில் மட்டும் கீழ்ப்பணியுதல் என்றிருந்தால், அவில் ஹவுஃபி மினல் கத்ல், கொல்லப்படுவோமோ என்று உயிருக்கு பயந்து அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக இருந்தால் ஜவாபு என்ன? அந்த இஸ்லாம் அல்லாஹ் இடத்தில் அங்கீகாரம் பெற்ற இஸ்லாம் அல்ல. அந்த இஸ்லாம் தான் முனாஃபிக்குகள் இடத்துல இருந்துச்சு. இமாம் புகாரி அவங்களுடைய அசல் நோக்கம் இஸ்லாமும் ஈமானும் ஒன்று. இது வரைக்கும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஈமான் இடத்துல இஸ்லாம் போடுவாங்க, இஸ்லாம் இடத்துல இப்போ கொஞ்சம் புரிய வைக்கிறாங்க. ஒரு இஸ்லாம் இருக்கிறது, அது ஈமானுக்கு முக்காபலில் வராது, முத்தராதிஃபில் வராது. அப்படிப்பட்ட இஸ்லாமும் இருக்கிறது. அதான் அலல் இஸ்திஸ்லாம் அவில் ஹவுஃபி மினல் கத்ல். அதுக்கு குர்ஆன்லேயே ஆதாரம் இருக்கிறது. காலத்தில் அராபு ஆமன்னா, நாட்டுப்புற அரபிகள் நபி இடத்துல சொன்னாங்க, ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று. குல், சொல்லுங்கள் நபியே, லம் தூமினு, உங்களுடைய உள்ளத்தில்லாம் ஈமான் இல்லை. லம் தூமினு தஸ்தீக்கும் பில் கல்பு உங்கள்கிட்ட இல்லை. வலாக்கின் கூலு அஸ்லம்னா, இப்படி வேண்டாம் சொல்லிக்கங்கப்பா, உங்களுக்கு கீழ்ப்பணிந்தோம்.
நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம், உங்களை மாதிரி நாங்களும் தொழுதுக்கிறோம், அஸ்லம்னான்னு சொல்லுங்க, வெளிப்படையில் கீழ்ப்பணிந்தோம்னு சொல்லுங்க. இந்த இடத்துல லம் துமினு ஆமன்னான்னு சொன்னதை அல்லாஹ் ஏற்றுக்கலை. ஆமன்னான்னு சொல்லாதடா, வேண்டாம் அஸ்லம்னான்னு சொல்லுன்ட்டான். இந்த ஆயத்தை பார்க்கும்போது ஈமான் வேறு, இஸ்லாம் வேறு. ஃபைதா கான் அலல் ஹகீகத்தி ஃபஹு அலா கௌலிஹி ஜல்ல திக்ருஹு. ஆனால் அந்த இஸ்லாம் யதார்த்தமான தஸ்தீக்குன் பில் கல்ப் இக்ராரும் பில் லிசான் என்கிற அந்த ஹைசியத்தில் இருந்தால் இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ் இடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமாக இருக்கும். அந்த ஆயத்துக்கு தோதுவானதாக இருக்கும். பாபுன் ஹாதா பாபுன் பாபுன் இதாலம் யக்குனல் இஸ்லாமுக்கு ஜவாபு போக்கப்பட்டிருக்குது. இதுக்கு மேலே உள்ள அந்த பாடத்துக்கும் இந்த பாடத்துக்கும் மத்தியில் ரபுத்து என்ன, இணைப்பு என்ன? ஈமானும் பில்லா. அங்கேயும் ஈமானும் பில்லா, இங்கேயும் ஈமானும் பில்லா. எந்த ஈமான்? மாத்தபரான ஈமான். பிஹி கால ஹதஸனா அபுல் யமான் قال أخبرنا شعيب بن الزهري قال أخبرني عامر بن سعد بن أبي وقاص عن سعد أن رسول الله صلى الله عليه وسلم أعطى رهطا ஒரு சில சஹாபாக்களுக்கு அல்லது ஒரு சில மனிதர்களுக்கு நபி அவர்கள் கொடுத்தாங்க. வசாதுன் ஜாலிசுன், அந்த மஜ்லிஸில் சாது ரலியல்லாஹு அன்ஹு உட்காந்துருக்கிறாங்க. கொடுத்துக்கிட்டு வரும்போது ஃபதரக ரசூலுல்லாஹ் ரஜுலன், ஒரு மனிதரை விட்டுட்டாங்க, கொடுக்கல. அப்படியே கொடுத்துட்டே வராங்க. கொடுத்துட்டே வரும்போது ஒரு நபருக்கு கொடுக்கல ஹஜ்ரத், அவரை மட்டும் விட்டுட்டான். அங்கே பக்கத்தில் போய் கொடுத்துட்டாங்க. அந்த மஜ்லிஸில் சாது இருக்கிறார். ஓ ஆஜபுகும் இலைய, நபி அவர்கள் கொடுக்காமல் விட்டாங்களே, அவர் எனக்கு ரொம்ப பிரியமானவர், ஏனென்றால் அவரை பற்றி நன்கு நான் தெரிந்திருக்கிறேன், ரொம்ப எனக்கு நேசமானவர். ஓ ஆஜபுகும் இலை. ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் மாலக அன்ஃபுலான். என்ன கொடுத்தாங்க, என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தாங்க, அதான் முக்கியமான விஷயம். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் மாலக அன்ஃபுலான், அல்லாஹ்வின் தூதரே, இந்த நபருக்கு நீங்கள் ஏன் கொடுக்கல? மாலக்க, உங்களுக்கு என்ன எண்ணம் இருக்கிறது அவரை பற்றி, ஏன் விட்டுட்டீங்க? இப்போ வல்லாஹி, அல்லாமே சத்தியமாக சொல்கிறேன், இன்னி லாராஹு மோமினன், அவரை நான் கருதுகிறேன் மோமினாக. நல்ல மோமினாச்சா அவரு, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்தீங்களே, அவருக்கு மட்டும் விட்டுட்டீங்களேன்னு சொல்லி. ஃபகால அவ் முஸ்லிமான், ஃபகால, இப்படிலாம் மோமினன் இல்லை அராஹு மோமினன் என்று சத்தியம் செஞ்சு அடித்து சொல்லதப்பா. அவ் முஸ்லிமன், அல்லது முஸ்லீமாக இருப்பார் என்று சேர்த்து சொல்லும். அவ் முஸ்லிமன் என்று. ஃபசக்கத்து கலீலன், நான் கொஞ்ச நேரம் நபி சொன்ன கேட்டுட்டு மௌனமாக இருந்தேன். சும்மா கலபானி மா ஆலமு மின்ஹு, என்னால் இருக்க முடியல, அவரிலிருந்து நான் அறிந்திருந்த ஒன்று என்னை மிகைத்து விட்டது, என்னை மீறி
ரெண்டாவது தடவைக்கும் நபி இடத்துல பேச சொல்லிடுச்சு. உட்டு மக்காலத்தை, நான் சொன்ன அந்த வார்த்தையை திரும்பவும் சொன்னேன். எப்படி சொன்னேன்? வல்லாஹி இன்னி லராஹு முஃமினா மாலகான் ஃபுலான் ஃபகுல்து மாலகான் ஃபுலான் வல்லாஹி இன்னி லராஹு முஃமினா ஃபகால அவ் முஸ்லிமன், அல்லது முஸ்லிம் என்று சேர்த்து சொல்லுண்டான். ஃபசகத்து கலீலன், மௌனமாக இருந்தேன். சும்ம கலபனி மா அலமு மின்ஹு, என்னை மேற்றிவிட்டது அவரை பற்றி நான் தெரிந்த விஷயம். ஃபஉத்தூலி மக்காலத்தி, என்னுடைய மக்காலாவை, என்னுடைய சொல்லை திரும்பவும் சொன்னேன் பழைய மாதிரி. வஆத ரசூலுல்லாஹ், நபியை திரும்பவும் அவ் முஸ்லிமன் அவ் முஸ்லிமன் என்று சொன்னான். அடுத்து சும்மா காலையா சாத் இன்னி லஊத்தி ரஜுல, நான் ஒரு மனிதருக்கு கொடுக்குகிறேன். வகைருஹு அஹப்பு இலைய மின்ஹு, நான் கொடுக்குறேனே அவர் அல்லாத கொடுக்காத நபர், கொடுக்கப்படாத நபர் இவரை விட எனக்கு ரொம்ப பிரியமானவர் தான். எனக்கு ரொம்ப பிரியமானவரை விட்டுட்டு சாதா பிரியம் உள்ளவருக்கு நான் கொடுக்குறேன். நான் கொடுக்குறவங்கெல்லாம் ரொம்ப பிரியம், நான் கொடுக்காதவங்கெல்லாம் பிரியம் இல்லாதவங்க அப்படி நினச்சிக்காதப்பா. லஊத்தி ரஜுல, ஒரு மனிதருக்கு கொடுக்குகிறேன். வகைருஹு, அவர் அல்லாதவரோ அஹப்பு இலைய, எனக்கு ரொம்ப பிரியமானவராக இருக்க மின் அவரை விட. ஏன் ஏன் ஹஷியத அன் யகுப்பஹுல்லாஹ் ஃபின்னார், நரக நெருப்பிலே அல்லாஹ் அவரை முகம் குப்புற விழ வைத்து விடுவானோ என்று அஞ்சி. சில பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அவங்கள்ட்ட ஈமான் இருக்கும். கொஞ்சம் உதவி கிடைக்கல, கஷ்டம் வந்தால் ஈமான் பலம் பெறாததின் காரணமாக டக்கும் திரும்பவும் குஃபருக்கு போயிடுவாங்க. எனவே அந்த மாதிரி நபர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செஞ்சு, இவரெல்லாம் ரொம்ப பக்குவம் பெற்றவர், என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மிடத்தில் தான் இருப்பார் அப்படின்னு சொன்னால் அவர் விட்டுருவோம் என்று சொன்னாங்க. ஆகவே நீங்கள் யாரை நல்லவரும் ஈமான் கொண்டவரும் நினைக்கிறீங்களோ, என்னுடைய அபிப்பிராயமும் அது தான். ஆனால் இருந்தால் கூட ஈமான் என்பது கல்பு சார்ந்த விஷயம். அங்கே சத்தியம்லாம் செஞ்சு இவர் முஸ்லீம் தான் சொல்லக்கூடாது. இவர் முஸ்லீம், இவர் மோமின் தான் சொல்லக்கூடாது. இவர் மோமின் அல்லது முஸ்லீம்னு சொல்லணும். இதுதான் நபி அவர்கள் அங்கே புரிய வைக்கிறாங்க. இந்த ஹதீஸ் இருக்கிறது இங்கே வந்திருக்குது. ஜகாத் பாடத்துலேயும் வரும் 200வது பேஜில். முஸ்லீமும் இமாம் முஸ்லீமும் ஈமான் பாடத்தில் சொல்லுவாங்க, ஜகாத் பாடத்துலேயும் சொல்லுவாங்க. அபூதாவுதுலேயும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. இந்த சஹாபி யாரு? சாது அவர்களால் பொறுக்க முடியலையே, நல்ல மனிதராச்சே, ஹாலிசான மோமினாச்சே, நபி அவர்கள் கொடுக்காம போகிறாங்களே. அவங்க ஜுஐல் இப்னு சுராக்கத்துல் லம்ரி, ஜுஐல் ஜலீலுல் கத்ரு சஹாபி. அவங்க முஹாஜிர் சஹாபி, ரொம்ப உயர்ந்த பண்பாளர். நபி அவர்களை பாராட்டி சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லா அவர்கள் அவரை பற்றி சொன்னாங்களாம், கைஃப தரா ஜுஐலன், ஜுஐலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கால குல்து கஷக்லிஹி மினன் நாஸ் யானி மினல் முஹாஜிரீன். அவர் நல்ல முஹாஜிர், இஸ்லாத்திற்காக ஈமானுக்காக சொத்து பத்துகள்லாம் விட்டுட்டு வந்தவர்.
கைஃப தரா முலானன் கால குல்து சையிதுன் மின் சாதாத்தின் நாஸ் என்று சொன்னான். ஃபகால ஃபஜ்ஐல் ஹைரும் மின் மலையில் அருளி மின் ஃபுலான். நீங்கள்லாம் சொன்ன இவரை விட பூமியில் இருக்கிற எல்லாத்தை விட ஜுவைல் சிறந்தவர் என்று ஒரு தடவை சிலாகித்து பேசியிருக்கிறார். எனவே நபி அவர்கள் சில நேரங்களில் யார் பக்காவாக இருக்கிறாங்களோ, ரொம்ப வேண்டியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்கள விட்டுட்டு சீதா சாதா உள்ளவங்களுக்கு உதவி செய்வாங்க. காரணம், இந்த நபருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அவர் நம்மோடு இருப்பார் என்று. உலக ரீதியிலே சில உதவிகளை கொடுத்து அவங்கள பக்காவாக ஆக்கிறதுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு தாராளமாக மார்க்கத்தில் அனுமதி உண்டு. காசுகளை கொடுத்து பணங்களை கொடுத்து அவங்கள கல்புல இஹ்லாஸ் உண்டாகிற வரைக்கும் எல்லா விதமான உதவி. மேம் பக்கா பார்த்தா காசுக்காக, ரொட்டிக்காக, பிரியாணிக்காக இந்த மாதிரிலாம் அமைப்புகள் வரும். ஆனால் இதெல்லாம் அவங்கள நம்முடைய அந்த வலையில் கொண்டு பக்குவம் அடை வைப்பதற்காக மார்க்கம் அனுமதிக்கிறது. பயிற்சி பெறுகின்ற காலத்தில் உலக ரீதியில் ஏதாவது காசுகள் கொடுத்து பணங்களை கொடுத்து உதவி செய்வதற்கிறது. அது இஹ்லாஸுக்கு மாற்றமானதாச்சே. அவன் ரொட்டிக்காகத்தானே வந்தான், பண்ணுக்காகத்தானே வந்தான், பிரியாணிக்காகத்தானே வந்தான், அப்படிலாம் இல்லை. பிரியாணிலாம் ஆக்கக்கூடாது. கூப்பிடுங்க, வந்தால் வரட்டும். அல்லாவுக்காக யார் வராங்களோ வந்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் பக்குவம் பெற்ற, முதிர்ச்சி பெற்ற நல்ல மனிதர்களுக்கு உண்டான வைத்தியம். சாதாரணமான இந்த பலவீனமானவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய நாடி நரம்பை பார்த்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், வைத்தியம் செஞ்சு அவங்கள பலப்படுத்தணும் என்பதை இந்த ஹதீஸ்லேயும் தெரிஞ்சுக்கொள்கிறோம். இப்போ நபி அவர்கள் அவ முஸ்லிமன் என்று சொல்லியும் கப்சி பூண்டு சாது இருந்திருக்கணும். ஏன் திரும்பவும் எப்படி துணிவோடோ நல்ல முஸ்லீம் நபியே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று திரும்ப கேட்டாங்களே. இதை பார்க்குறதுக்கு நபியை மீறி பேசின மாதிரி இருக்கிறது. இல்லை, நபி அவர்கள் அங்கே சொல்லும்போது இந்த மனிதரின் மீது உண்டான அந்த இரக்க குணம், ஏனென்றால் அவர் கஷ்டமும் படுகின்றார். மற்றவங்களுக்கு கொடுக்குற காசு பணங்கள் மாதிரி இவருக்கும் கிடைத்தா இவருக்கு நல்லா இருக்கும். ஆனால் அவங்களையெல்லாம் விட இவர் ஒரிஜினல் முஸ்லீம் என்பது நினைத்து போய் நபி என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு சொல்லி அதை சரியான ஒரு உணர்வுடன் புரிந்து கொள்ள முடியாத அமைப்பு இருந்துச்சு. ஆக இவரின் மீது கூடுதல் அன்பு இருந்ததின் காரணமாக இந்த கூடுதல் அன்பு நபி சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, நம்ம சொல்லக்கூடிய அந்த மூமின் என்பதை ஆட்சேபனை செஞ்சு முஸ்லீமுன்னு சேர்த்து சொல்லுங்க என்று சொல்கிறாங்களா, அல்லது வேறு ஏதாவது இவரெல்லாம் முனாஃபிக்கு, இவர் முனாஃபிக்கு, என்ன முஸ்லீமுன்றதுக்காக மூமின்னு சொல்லிட்டு இருக்கிற, முஸ்லீமுன்னு சொல்லு என்று முனாஃபிக்குக்காக சொல்கிறாங்களான்னு அந்த பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை வராததின் காரணமாக சொன்னாங்களே தவிர இது நபியை மீறி நபியை ஆட்சேபனை செஞ்சுன்னெலாம் இல்லை. ஒரு நபரின் மீது அன்பு கூடுதலாக ஆயிடுச்சு சொன்னால் அவருக்காக பரிந்துரை செய்யும்போது கொஞ்சம் கூடுதலாகவே என்ன செய்வாங்க, பேசுகிற அடிப்படையில் தான் பேசியிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சில ரிவாயத்தில் இருக்கிறது, அகிதாலன் யா சார், என்ன பையன்ட்ட சண்டை போடுறியா சார், இந்த இவருக்காக வேண்டி சிபாரிசு சரியா சண்டை போடுறியான்னு கேட்டாங்க. அவர் சிபாரிசு தான் செஞ்சார். ஆனால் சிபாரிசு செஞ்ச அந்த முறை இருக்கிறத எப்படி இருந்துச்சு, நபியோட எதிர்த்து சண்டை போடுற மாதிரி தெளிவாகவே ரிவாயத்தில் இருக்கிறது. அகிதாலன் யாசா, சண்டையாக போடுறேன்ட்ட ஒரு விஷயத்துலன்னு இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.